முதல் நாளில் அதானி விவகாரம் மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் ஒத்திவைக்கப்பட்ட குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, இன்றைய குளிர்கால கூட்டத்தொடர் 2ஆம் நாள் கூட்டமானது கூடியுள்ளது. இன்றைய அவை நடவடிக்கைகள் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? நாள் தற்போது தொடங்கியிருக்கு. அதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அதானி விவகாரம் தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல திமுகவினுடைய மக்களவை குழு தலைவர் TR பாலு குறிப்பிட்டு நேற்றைய தினம் குடியரசுத் தலைவருடைய அந்த உரையில சோசியலிசம் மற்றும் மதசார்பற்ற அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள் குறிப்பிடப்படாமல் உரையானது நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல மணிப்பூர் விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இன்று வரை, அதாவது இன்று தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்கள் முன்னெடுத்துட்டு போறதுக்கான ஒரு முடிவை இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் முடிவெடுத்திருக்காங்க. அதே போல பாஜக அரசு தரப்புல பொறுத்த அளவுக்கு பல்வேறு மசோதாக்களை அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல நிறைவேற்றணும். இந்த குளிர்கால கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாகவே 16 மசோதாக்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அவங்களே ஒரு திட்டமா இருக்கு. தற்போது அவையானது தொடங்கி இருக்கு. 2 அவையிலையுமே தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி, அதாவது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை தற்போது நடத்தி முடிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக என்னென்ன மாதிரியான மசோதாக்கள் வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த செய்திகள்ல பார்க்கலாம். நமக்கு ஜீவபாரதி, ஏற்கனவே சென்ற கூட்டத்தொடரில் இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்தம் குறித்தான அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் இன்று கூடும் என்று தெரிவிக்கப்பட்டது. அது குறித்தான தகவலை பதிவு செய்யலாம். இந்த வக்பு வாரியம் தொடர்பான விஷயங்கள்ல இன்னும் அந்த ஜேபிசியினுடைய நாட்கள் அதிகரிக்கணும், இன்னும் விவாதிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு தொடர்பான ஒரு மிக முக்கியமான கடிதத்தை இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எம்பிகள் மக்களவையினுடைய ஓம் பிர்லா அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க, சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது தொடர்பாக இன்று மதியம் 3 மணி அளவில் அந்த ஜேபிசியினுடைய கூட்டமானது நடக்க இருக்கு. அதன் பிறகுதான் அந்த இதுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. தற்போது கடுமையான அமளியின் காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அண்மை செய்தி நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அதானி தொடர்பான விஷயம் தான் விவாதிக்கப்படணும் அப்படிங்கிற கடுமையான ஒரு விஷயத்த எதிர்க்கட்சிகள் முன்வச்சுட்டு வரக்கூடிய நிலையில பாஜக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத நிலையில தான் தற்போது தொடங்கிய சில நிமிடங்கள்லயே மக்களவை 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ராம்குமார். ஜீவபாரதி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.